மதியானத்துக்கு வந்து பண்ணைக்கீரை குழம்பு செய்யலாம் அப்படின்னு தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் போட மறந்துட்டேன். அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கடைசியாக சொல்கிறேன். நான் ரேஷன் பருப்பு தான் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 2 வாட்டி கழுவிட்டு அது கூட வந்து வெங்காயம், பூண்டு, தக்காளி, நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஒரு 2 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். இதுதான் பண்ணைக்கீரை. இது வந்து நம்ம கடலக்கா கொல்லியில் தான் வந்து அது முளையும். அது வந்து இந்த சீசனில் தான் அது இருக்கும். அதை வந்து நல்லா அலசிட்டு இந்த பருப்பு வெந்திருக்கு இல்லைங்களா, அது கூட போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு இறக்கும் போது கொத்தமல்லி தூவி நம்ம இந்த கீரையை நல்லா கடைஞ்சிட்டு இதில் வந்து உப்பு போட்டு கடையணும். நல்லா கடைஞ்சிட்டு நம்ம வந்து தாளிக்கும் போது வடகமும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து தாளித்தோம்னா சூப்பராக இருக்கும் கீரை குழம்பு. எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சூப்பராக. ஆனால் வந்து சாப்பிடும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது புளி ஊற்ற மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து கீரை கடையும் போதே புளியை போட்டுருங்க. அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.